மக்களே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க சபாவும் மற்றும் சிறந்த ஒரு நாடக அமைப்பாளர் உங்கள் அன்பையும் ஆதரவையும் ஏற்றென்றும் எதிர்பார்க்கக்கூடிய வைகை தென்றல் கரூரை சேர்ந்த எஸ்விபி கீத பிரியன் நாரதர் தமிழ் சபாக உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் வணக்கம் வணக்கம். தலைவா அருமையான ஒளிவிலமைப்பு நல்லா வச்சிருக்கார். நம்ம வீட்டை சாப்பிட்டு நம்ம லைனுக்கு பேசவே கிடையாது, பேச்சு நிறைய இருக்கணும். நம்ம எல்லாருக்கும் வணக்கம் ஐயா, பெரியவர்கள் மேடம் வணக்கம் ஐயா. இந்தியாவில் வருங்காலத்தின் வணக்கம் ஐயா. தோண்டு கிடக்கக்கூடிய நம்ம நாடை செங்குத்தா தூக்கி நிறுத்தக்கூடிய இளைஞர் ஆமா என்ன வேணும் சொல்லுங்க, வாத்தியாரு நீ தானே. அதே மாதிரி இங்க உட்காந்துருக்க அவருக்கு நிறுத்த ஆத்தா மாதிரி அத்தா உனக்கு அப்படி சொல்லணுத்தா எனக்கு தாத்த மகராசி அப்படி கலகலப்பா சிரிச்சவங்க அப்படி இருக்கிறவாரு. அப்படி இருந்து நாடகத்தை பார்க்கணும். ஒரு சில ஊர்கள ஆத்தா மாதிரி எப்படி உட்காந்துருப்பாங்கன்னா எப்படி உட்காந்துருப்பாங்க, வீட்டுல புருஷன் அடிச்சா எப்படி முறைச்சிட்டு கோபம் பார்க்கறது எங்க அது மாதிரி அதே மாதிரி அதே மாதிரி காட்டுறீங்க. இப்படியே முறைச்சிட்டு இருக்காரு. நீ பார்த்தா கொலகார பாக்குற மாதிரி பரவாயில்ல. ஒரு சில ஊர்ல ஆத்தா மரம் என்ன தெரியுமா, எப்படி நாடகத்தை பாக்குறது கிடையாது. அப்புறம் பட்டமா உட்காந்து விட்டு வெறும் புரணி இதே பேசுறது. எங்க எப்படி அந்த புரணின்னு என்ன தெரியுமா, எங்க சொல்லுங்க பாப்பா. புரணி பேசுறதுக்கு முக்கியமா குறிப்பா ரெண்டே இடம். அந்த இடம் என்னடா, ஒண்ணு 100 நாள் வேலை. 100 நாள் வேலையா? 3 நாடகம் நடக்கிறாடா. சொல்லமே தாத்தா சிரிப்பா வரும். உண்மை நம்மளுக்கு அது எங்க ஊர்ல கிளம்ப தெரியுமா, எப்படி வேலை கிளம்புறது கடப்பாறை தூக்கிடுவாங்க, குளிக்கொண்டி கண்டு மம்பட தூக்கி தோல்ல போட்டுருவாங்க. சரி அங்க போனது 35 பண்ண போறாங்க. நீங்க வேற போனவன் கடப்பாறை ஓரமா லவகம் சாத்தி போட்டு சரி மம்பட்டி எடுத்து பல்லுக்கு வலிக்காம செவி மர மாதிரி சரி அப்படி பொறட்டு 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 சொல்லிவிட்டு அங்கே இருக்க மண்ணில் அங்கே போட்டுவிட்டு சரி தலையில ஈரும் பேரும் பார்த்துட்டு தாயத்தை ஊற்றிட்டு பண்ணி வீசுவாங்க. அதே மாதிரி நாடு நடக்கும்போது பெட்டிக்காரர் எந்த பாட்டும் பாடாது, பப்புள்காரர் என்னத்தையும் பேசுறாண்டு வட்டமா தான் இருக்கும்போது அத்தா புறணி அரைப்பாங்க. ஆரம்பிக்க பாப்பா நீங்க அடியே இருளாயி என்னடி சுப்பக்கா இந்த கமரா இருக்கால. ஆமா அவ செகுட்டு முனியாண்டி தள்ளிட்டு போயிட்டாங்க. அவ ஏற்கனவே பக்கத்தோட தாரலி வச்சிருந்தா அடிச்சா 1 மணிக்கு டப்பு 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 போறாங்களாடி. அது புல்லட் வண்டியா இருக்க முடியும், மோட்டர் பைக்கில் அம்மனத்தடி கண்டு பேசுவாங்க. நான் கேட்கிறேன், யார் யாரை கூட்டிட்டு போன நமக்கு என்ன, யார் யாரை தட்டு போன நமக்கு என்ன. முதல்ல உங்க புருஷன் பேரை யாரையும் தட்டு போக வந்தா சரி, அதை மட்டும் கொளார பார்த்துங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில ஊர்கள் ஆத்தா மாதிரி என்னன்னா தெரியுமா, வீட்டுல இருந்து கிளம்பும் போதே குழந்தை சின்ன பிள்ளை இருக்காங்க, அதை தூக்கி இடுப்புல வச்சுக்குவாங்க, கையில தலானை எடுத்துக்குவாங்க, வாயை கட்டத்துல வச்சுக்குவாங்க, தண்ணிக்கு ஒண்ணு எடுத்துக்குவாங்க, கூட ஒரு நாய்க்குட்டியும் கூட்டு போவாங்க. ஓஹோ நாய் இருக்கு, நாய் என்ன நாடகம் கூட்டு போறாங்க. அப்புறம் நீங்க வேற அந்த சின்ன பிள்ளை பீ போயிடுச்சு நக்கல் இருக்கேன் நல்லா ஒரு நல்ல நாடகம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. 12 மணி ஆனா சரி அதே மாதிரி சின்ன பிள்ளைல சொல்ற குழந்தைய பார்த்து எடுத்துவாங்க பள்ளிக்கூடத்துக்கு போகணும்ல என்ன பள்ள அப்படின்னு அவன் பகமானமா இல்லம்மா நாளைக்கு லீவு என்ன லீவு
மைத்த புடுதுன்னு பாடுறா அப்படின்றது. இதுக்குமே நாளை பார்த்தா நம்மளை அடிப்பாங்க ஓடலுக்கு அப்படின்னு அதையும் படுத்துருவேன். 1 மணி ஆயிடுச்சுன்னா ஆத்தாமார்கள் வெள்ளம் வளர்ந்து பின்னாடி விடுவாங்க. 2 மணி ஆயிடுச்சுன்னு இடத்துல விடுவாங்க. 3 மணி ஆயிடுச்சு என்ன தலைக்கு தலையாடிய வச்சு பிள்ளைய கால் மாட்டு வச்சு எனக்கு என்ன படுத்துருவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ஊர்ல அப்படி எல்லாம் கிடையாது. அருமையா நாடகத்தை ரசிக்கிறதுக்கு ரசனைவாதிகள். ஏன்னா நாடக கலைக்கு பேரும் புகழும் வாங்கி கொடுக்கக்கூடிய ஊரு நம்ம ஊரு. நம்ம ஊர் நாடக மேடையிலேயே நடிச்ச எந்த ஒரு நடிகனும் சோழ பொழுது கிடையாது. உலகமெங்கும் பேரும் புகழும் பெற்றிருக்காங்க. அதுக்கு முதல் ஒரு முக்கியமா சொல்றேன், ஒரு நாடகக்கலை அழியாம இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் யார் தெரியுமா? ரசிகராகி நீங்க தான். உங்களை மாதிரி ரசிகர்கள் இருக்கிறதுட்டையும் இந்த நாடகக்கலை என்னைக்குமே அழியவே அழியாது. ஆனால் ரசிகராகி உங்களுக்கு மனம் நிறைந்த நன்றி நன்றி கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி கைதிட்ட உலகளுக்கு நன்றி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லபடியா ரசிக்கிறீங்க, பார்க்கிற கண்ணோட்ட நல்லபடியா இருக்கணும். அதான் முக்கியமான விஷயம். ஏன்னா எதையுமே நல்லா இருக்கும்னு நினைச்சு பார்த்தா நல்லா இருக்கும், நல்லா இருக்காது நினைச்சு பார்த்தா நல்லா இருக்காது. பொதுவா சொல்றேன், இன்னைக்கு நடக்கிற நாடகம் நல்லா இருக்கும்யா, வந்திருக்க அனைத்து நடிகருமே நல்லாவே நடிப்பாங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க. உண்மையிலேயே சொல்றேன், காளியம்மன் மாரியம்மன் விநாயகர் சத்தியமா சொல்றேன், இந்த நாடகம் நல்லா தான் இருக்கும். இதுவே வித்தியாசம் பண்ணீங்க, இன்னைக்கு நாடகம் நல்லாவா வந்திருக்க பப்புகாரனவாரு இஞ்சி கிட்ட குரங்க மாதிரி மூச்சு. இப்படி சிரிக்கிற உண்மையிலேயே முகம் குறை மாதிரி தான் இருக்கா? சிரிக்கிறத பிறப்பா சரி, குறை மாதிரி தானே, தேவை மாதிரி தானே. என்னன்னு இருக்கு போது பார்த்தீங்கன்னா நாடகம் இருக்காது, பார்க்கல கண்ணோட்டம் நல்லபடியா இருக்கணுன்றதால வாங்க போய் அதனால நல்லபடியாச்சு. முதல்ல எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் சரி சாமியை வணங்கி ஆரம்பிக்கணும். எந்த சாமியை வணங்குறீங்களோ தெரியாது, குலதெய்வத்தை மட்டும் வணங்க மறக்காதீங்க. குலதெய்வ வழிபாடு கோடி நன்மை தந்துருக்கிறாங்க. எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் சரி குலசாமிக்கு ஒரு காணிக்கை போட்டு ஆரம்பிங்க, அந்த காரியம் சிறப்படைன்றதுனால. நம்மளை காக்கக்கூடிய கடவுள் யாருன்னா நம்முடைய விநாயகர், காளியம்மன், மாரியம்மன், நம்முடைய கருப்பணசாமி தான். அதனால தெய்வத்தை வணங்கி இந்த வள்ளிதரும் நாடகத்தை சிறப்பு ஆரம்பிக்கின்றதுனால நல்லபடியா தெய்வத்தை வணங்கிடுவோமா? ஹலோ, சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அனுப்புறாலும் சரியா அனுப்புவேன், வச்சு குறைஞ்சு மாட்டேன். படப்படக்கு முடிச்சேன்னா 1 மணிக்கு நடந்து முடிச்சு வீடு கிளம்ப வேண்டியதே. அதனால ஹலோ, யாரும் வேற தவா ஹலோ ஹலோ மேட்டர் சொல்லுது. ஹலோ, நல்லா சூப்பர் பியூட்டிஃபுல். பேச மட்டும் குறைச்சிருங்க, நல்லா. ஓகே, அப்போ ஆரம்பிச்சிருவோம். அப்பயே சாமியை வணங்கிடுவோமா? அம்மா காளியம்மா, மாரியம்மா, கருப்பணசாமி ஐயா, எங்களை முடியாது ஓடி வர வேண்டும், ஆடி வர வேண்டும், எங்களை காக்க நாடி வர வேண்டும். தாயே ஓடியாத்தா ஓடியாத்தா ஓடியாத்தா. மேற்கு மலையாளம், மேற்கு மலையாளம், மேற்கு மலையாளம், கருப்பாணி பிறந்தது மேற்கு மலையாளம். இந்த சேதுபதி நாட்டினிலே திண்டுக்கல் மாவட்டத்திலே பொம்மை கவுண்டன்பட்டியிலே காளியாத்தா, மாரியாத்தா, கருப்பணசாமி எங்குவதாக ஓடி வர வேண்டும், ஆடி வர வேண்டும், எங்களை காக்க நாடி வர வேண்டும். அம்மா கச்சை நல்ல எடுத்து கட்டி, சிகப்பு கச்சை எடுத்து கட்டி, கச்சை நல்ல எடுத்து கட்டி, சிகப்பு கச்சை எடுத்து கட்டி, கட்டுக்கடக்காத காலையை போல், கட்டுக்கடக்காத காலையை போல், காளியம்மன் வாராளுதான் எங்க காளியம்மன் சிங்க வாகனத்துக்கு ஏறி வரது பாரு, காளியம்மனை வணங்கிட்டு வரது பாரு. தாயே எங்க காளியம்மன் சிங்க வாகனத்துக்கு ஏறி வரது பாரு. அந்த காளியம்மா ஆடாதே பெய்யுடே ஆடி வந்து சேரி
மதிப்பிற்கு மரியாதைக்குரிய உயர்திரு காவல்துறை சார்பாய்வாளர் காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கு விழாக்குழு சிறப்பாக கிராம பொதுமக்கள் சிறப்பாக பொன்னாடி எடுத்து புகழாரம் செலுத்தப்படுகிறது. மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திருவாளர் அன்பனார் பாரதி அவர்களுக்கு விழாக்குழு சிறப்பாக பொன்னாடி எடுத்து புகழாரம் செலுத்தப்படுகிறது. மதிப்பிற்கு மரியாதைக்குரிய காவல்துறை ஆய்வாளர்களுக்கும் அன்னார் பாரதி அவர்களுக்கும் பொன்னாடி எடுத்து போடாது கிராம பொதுமக்கள் சிறப்பாக இளைஞர் சிறப்பாக ஏற்கனவே முதல்ல சொல்லிட்டேன் 10 தடவை சொன்னாங்க அதுதான் அப்படி சரி இப்போ மறுபடியும் கேட்கிறீங்களா? மதிப்பிற்கு மரியாதைக்குரிய உயர்திரு காவல்துறை ஆய்வாளர்கள் சார்பாகவும் அன்னார் பாரதி அவர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. சார்பாக நான் நன்றி இருக்கட்டும். எனக்கு ஒரு கட்டிங் கொடுத்துருக்கலாம். இப்போ முடிஞ்சா நோட்டுக்கு போகணும் இருக்கு நான் வேகமாக போகணும்ல. சரி பப்பு நீ சொன்னா என்ன செய்யறதா என்ன தெரியல. பரவாயில்ல முதல்ல முக்கியப்படி நோட்டீஸ் படிச்சுக்கிறேன் பண்ணி ஆசைப்படுறேன் இல்லை முடிச்சுக்கிறேன். திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டி ஒன்றியம் ராகலாபுரம் கிராமம் பொம்மை கவுண்டன்பட்டியில் எழுந்தருளி அல்வாழ்த்து கொண்டிருக்கும் அருள் ஸ்ரீ ஆற்றங்கரை பிள்ளையார் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ மாரியம்மன் ஆகிய தெய்வங்களின் சித்திரை உற்சவ திருவிழாவை முன்னிட்டு கோவில் முன்பாக வந்துள்ள சிங்கார கலையரங்கில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் நடந்தது. இந்த நாடகத்தில் நடிக்கிற நடிகர் சியாமலை ஏற்கனவே தங்களுக்காக தெரிந்திருப்பினும் அவற்றை உரைப்பது எனது முதற்கண் கடமை. எனவே நடிப்பிசை வேந்தன் தென்னாட்டு கலைமகன் சென்னிடமெல்லாம் வேற்றி முரசு ஒட்டி வரக்கூடிய மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் நாடக யுவராஜா மதுரத்துறவி செல்வ கணபதி அவர்கள் உங்கள் மத்தியில் வேடன் வேடன் விருத்தனை காத்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய இன்னிசை குயில்வாணி வசன பேரரசி முறையோடு உரையாடி நடிக்கக்கூடிய செந்தமிழ் செல்வி நடிப்பிசை கோகிலவாணி மதிப்பிற்குரிய அன்பு சகோதரி மதுரை ஆர் மீனாட்சி BA அவர்கள் உங்கள் மத்தியில் ஸ்ரீ வள்ளிநாமணி கற்று கொண்டிருக்கிறார். அவர்களுடைய கவி சக்கரவர்த்தி கவி வல்லுனர் பாட்டுக்கென்று இவரா இவருக்கென்றே பாட்டா நடிப்புக்கென்று இவரா இவருக்கென்றே நடிப்பா என்று வெற்றிகளும் அன்பு உள்ளம் சொல்லுங்கல்ல பெத்தாம்பட்டியை சேர்ந்த MG நவநீத கிருஷ்ணன் அவர்கள் உங்கள் மத்தியில் நாடகம் காத்து என்ன சாராயி கிட நாராயணாண்டியா என் காதல சாராயமா நிக்கிறா அவர் கொஞ்சிருக்காரா பாதி கொடுக்கல. அவர்களுடைய ஹார்மோனிய கலை அரசன் ஹார்மோனிய இசை அரசன் ஹார்மோனிய பிக் பாக்கெட் பின்பாடகர் மாப்பிள்ள தம்பி செழிப்பாயிருச்சு மாப்பிள்ள ஹார்மோனிய பின்பாடகர் அன்பு மாப்பிள்ளை தன்னுடைய சின்னஞ்சிறு வயதிலே வந்திருக்க ஆளு பூராமே பூரா சில்லற டிக்கெட்டுதே பால்வாடி புள்ளிதே வயசான ஆளுகளுக்கு வேலையே கிடையாது. அந்த அளவுக்கு வந்திருக்கிறா அன்புள்ளம் நாகூரை சேர்ந்த PH ராமமூர்த்தி அவர்கள் ஹார்மோனிய பின்பாட்டு
கைதட்டி அன்புலங்களுக்கு நன்றி. இப்படி கைதட்டி உற்சாகப்படுத்தும் போதுதான் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கான். ஆனா எந்த ஊர்ல வேணாலும் ஏமாத்திட்டு போயிடலாம். நம்ம ஊர் பொம்மை கவுண்டன்பட்டியில மட்டும் யாரும் ஏமாத்திட்டு போயிட முடியாது. யார் யார் என்னென்ன தப்பு செஞ்சாலும் கரெக்டா அங்க உட்காந்து சரியா சொல்லி போடுவாங்க. இப்ப காலையில் 8 மணி ஆனாலும் சரி, வாங்குற காசுக்கு உழைக்கணும், நியாயமா விட மாட்டேன். ஒப்பமணி உங்களுக்கு பொட்டியை ராக போறேன். இந்தா உன் பேரு ராமமூர்த்தி, சரி உன் வேலை என்ன? ஆறுமணிய பாடகர் தானே? வேற சொல்ல அருமையான பாட்டு, திருப்புறம் திண்ணீஸ்வரர் தாய் பாட்டு, தப்பா அப்படியே வந்தானு திருவாசிங்க. சரி அருமையான கலப்படம், நம்ம வந்து கலந்து அடிக்கிறது ராவா போயிரும்ல, அதனால நல்ல கலந்து வாசிங்க. வாசிப்பு 6 மணி மட்டும் வாசித்தாருல, பாடகர் இருக்குல்ல, சரி அப்ப பாட்டு பாடணும்ல. எங்க மக்கள் கை தட்டுற மாதிரி ஒரு பாட்டை பாடுவாப்பான். என்னைக்கு பாடணும்? இன்னைக்கு பாடல, ஒரு வாரம் கழிச்சு பாடணும். பயிர் புடுங்குறாங்க, நீங்க வந்திருக்க இடவெட்டவள பாடுற மக்கள் கை தட்டுற மாதிரி பாடுவாப்பான். வெறுங்கையை வீசி கொண்டு வீரகு சுமந்து எடுத்து, வெறுங்கையை வீசி கொண்டு வீரகு சுமந்து எடுத்து, இரவா பகலா திரணியும் உழைச்சது, சருக்கு பொறுக்கி வந்து சாது வடிச்சு தந்து, பசியே தெரியா மகனாய் வளர்த்தது. எத்தனை தாயிங்க நம்ம தமிழ்நாட்டில, என் தாய் அவளை போல் யாரு இந்த ஊரில தியாகி, யாரு தியாகி, யாரு உள்ள போடா தாயின் காண வழங்கி கும்பிட்டு வாட, அவள்தான் கோவில், அவள்தான் சாமி. பித்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா. மண்ணில் வரும் செடி கொடிகள் எவ்வளவு வகைகள் தான், மண்ணில் வரும் செடி கொடிகள் எவ்வளவு வகைகள் தான், மரமோ செடியோ கண்ணி மட்டும் மேதான், பலவித மரங்கள் என்ன, மரத்தில பழங்கள் என்ன, நிறத்தில் சுவையில் உண்ணொன்று நீரதா, பழமாய் பழுத்ததால் நிலமாய் நிற்குமா, காயாய் இருப்பதால் பொய்யாக சக்கமா, நல்ல வகத்தில பிறந்தா நல்லவனே தாண்டா, கெட்டது செய்ய மாட்டா வல்லவனே தாண்டா, அவனே மனிதன் அதை நீ உணரு. பித்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த புள்ள மனசு பித்தத்திலும் பித்தமடா, இந்த பித்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா. அருமை அருமை பத்தியெல்லாம் அதான் நம்ம ஊரு நாடகங்களை ரசிக்கிற ஊரு நம்ம ஊர் பொம்மை கொண்டபடி. அருமையான பாடலுக்கு எதிர்த்து அன்புடங்களுக்கு நன்றி, வணக்கம் வணக்கம். ஆனா என்ன பெத்த ஆத்தா உங்களைத்தானே புகழ்ந்து பாடினாரு. நீ எனக்கு ஆத்தா நான் கேட்கிறேன், ஒரு குழந்தை வளர்றத யாரு இருக்கு? பெத்த தாய் உங்க கையில தான் இருக்கு. கண்டிப்பா அந்த காலத்துல குழந்தை எப்படி தூக்கி கொஞ்சம் தெரியுமா? எப்படி குழந்தை பிறந்தமே ஆத்தா மறுபடியும் மடியில ஓட்டிட்டு குழந்தையோட முகத்தை பார்த்ததுமே பெத்த தாய்க்கு சந்தோஷம் தாங்க. எப்படி எப்படி ராசா நான் வெத்தமானே கலெக்டரா வரணும்ப்பா, நீ வக்கீலா வரணும், டாக்டரா வரணும் கொஞ்சம். பிற்காலத்துல கலெக்டராக வக்கீலாவ டாக்டராக படிச்சு பெரிய மேதாவில வருவாங்க. காரணம் தாய் சொல்லு படிக்கின்றிருக்காங்க. இந்த காலத்துல ஆத்தா மாதிரி குழந்தை எப்படி கொஞ்சம் தெரியுமா? எப்படி குழந்தை தூக்கி லடாக்கு மடியில ஓட்டுகிறது, குழந்தை கேவலப்படுத்துறாங்களா? யாரும் தெரியுமா? அடைச்சி கலவாணி பையமவனே, பிச்சைக்கார பையமவனே, அடுத்த முன்னாடியே தள்ளிட்டு போற பையமவனே. பிற்காலத்துல களவாணி முள்ளமா இருக்கலாம், முடிச்சுக்கலாம். அப்ப அடுத்த ஆளையும் அடையாளம் காட்டக்கூடிய ஒரு பெத்த தாயோட கடமை. ஒரு பெத்த தாயோட கடமை என்ன? யாரு அடையாளே, இது அண்ணே, இது சித்தப்பே, இது மாமே, இது மச்சினே அப்படின்னு அடையாளம் காட்டினேன். அன்னைக்கு பார்த்தா பாரு எது அடையாளம் காட்டுறா தெரியுமா? டே தம்பி அந்த இருக்கார் பாரு, அவர்தான் நொப்பே. அப்பேன் கிடையாது, நொப்பே. நொப்புன போடா சொல்லுன்றது. அவன் 1 2 சேர்த்து சொல்லு. எப்படி சொல்லு? உடனே அப்பேன் தலையில் ஆடுறது, ஏன் போடாட்டியா போடாட்டு தெரியாது. ஒரு 25 வருஷம் கழிச்சு பெரிய மனுஷன் போது போடா வெண்ண சொல்லி பாருங்க, நெஞ்சில மிச்சம் மாணிக்க இருக்கான். ஏன் அந்த காலத்தை குழந்தைய படிச்சு எப்படி பிடிக்கும்? ஆனா அவனை ஈன ஈன ஊடா போடான்னு படிக்க.
பிடிக்கும். ஆமா. ஆனா இப்ப உள்ள குழந்தைகள் எப்படி பிடிக்கும் தெரியுமா? ஏன் அப்படி இருக்குது? அப்போ உள்ளதெல்லாம் சாக்கெட் பால் குடிச்சு, இப்பெல்லாம் பாக்கெட் பால் குடிக்குது, ரப்பர் பால் குடிச்சு ரப்பரா இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, என்னன்னு சொல்லி அத்தா எல்லாம் உங்களத்தே தாய் நாடுன்னு சொல்லி இருக்கிறாங்க. எல்லாம் உங்களை புகழ்ந்ததே, உங்களை வச்சுட்டு எல்லாமே. அவர்கள் பார்த்தீங்கன்னா கோடி குமரன், மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதங்க சக்கரவர்த்தி, மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு தந்தை அரசுரம் டிவி ஜெயம் அவருடைய மாணவரும் சிறந்த ஒரு நகைச்சுவை நடிகர், திரைப்பட புகழ் சென்னை தேவி சண்முகம் அவருடைய மகன், மதுரை இசைக்கல்லூரியில் சின்ன கலைமணி பட்டம் பெற்ற அன்பு மாப்பிள்ளை டி.எஸ். சிவசண்முகவேல் அவர்கள் உங்கள் மத்தியில் மிருதம் தோற்றிட வேணாம். வாடி வசதியே உனக்கு ஒரு செய்தி வச்சிருக்கேன். சரியா சரியா? இடையும் புயல் மழை சேர்ந்து வந்தாப்புல இருந்துச்சு. வெட்டிக்கார ஜோசி மாதிரி இவரையும் ஜோசி போருமா? அவர்களுடைய பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர், பலவாத்திய சக்கரவர்த்தி கருவூரை சேர்ந்த எஸ் ரஞ்சித் அவர்கள் ஆல் ரவுண்டு. ரஞ்சித் ரஞ்சித்
இப்பதான் அப்படி காம்பனான் சாப்பிடாமல் இருக்கு. அவர்கள் எப்படியாக எத்தனை வாத்தியம் இருந்தாலும் தாயும் தெரிவதற்குரிய தாளம் அப்பேற்பட்ட தாளத்தை வாசிக்கிறார் லய சக்கரவர்த்தி முக்குடி எம்.எஸ். முத்துராஜ் அவர்கள் சீ தாளம். எந்த லைன் போனா வர வேண்டாம் ஏதனார் அதுக்கு நான் தானே சொல்லி கொடுத்தேன். பாண்டிய நகர்ல தான் குடியிருக்கு. வீடு நம்பர் தெரியும் உனக்கு? நம்பர் போன் நம்பர் இருக்காம எழுதிக்க 99 99 99 இல்லையே ஒரு 9 வருது. இன்னொன்னு சொல்லி அப்படியே தான் வரும். அப்புறம் நாடக நோட்டி சுபையம் திருவாளர் கர்ணன் திருவாளர் முத்துக்குமார் பொம்மை கவுண்டன்பட்டி அவர்கள் நாடக நோட்டி சுபையம் செய்திருக்கிறார். அப்புறம் ஒளிவுல அமைப்பு அருமையான அமைப்பு. நாங்க என்னதான் பாடினாலும் என்னதான் பேசினாலும் உங்கள் மத்தியில தெல்ல தெளிவா எடுத்து செல்லக்கூடியது ஒளிவுல அமைப்பு. சிறந்த முறையில் ஒளி அமைத்தக்கூடிய சிறந்த ஸ்தாபனம் மகாஸ்ரீ ஆடியோஸ் உரிமை பி மாரிமுத்து அவர்கள். மகாஸ்ரீ 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 நீ சொன்ன மாதிரி தான் வேலை வந்து சிறந்த முறையில் ஒளிவு அமைப்பு அருமையான அமைப்பு. நல்லா பாட்டு போட்டுருக்கீங்க. நடிகர்களுக்கு என்ன தேவையோ மனமுனாம செஞ்சு கொடுக்குறீங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம்னே. இந்த சிரிச்சவங்க இருக்கவாரு அப்படித்தான் இருக்கணும். ஒரு இவ்வளவு சிரிக்கிற சிரிப்பேன். ஒரு சில மைசூர் உட்காந்தா பப்பாட்டியை பறிவுத்த வேறாத்தமா எப்படி என்ன எல்லாம் வச்சிருக்கிறார். சிறந்த முறையில் ஒளி அமைப்பு மகாஸ்ரீ ஆடியோ உரிமை மாரிமுத்து அவர்கள் நல்லா அமைத்திருக்கிறார். உண்மையிலே நடிகளுக்கு என்ன தேவையை செஞ்சு கொடுக்கிறார். அன்னைக்கு ஊர்ல நடந்து போயிருக்கேன். இவ்வளவு நேரம் அவளை ஏத்தனையா இருக்குன்னு பெரும்பாலும் சொல்லவே மாட்டேன். நான் நல்லா அமைச்சிருக்கிறார். அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர் நடந்து போயிருந்தான். போன ஊர்ல மைசூர்காரா கூப்பிட்டாரு. தம்பி வாங்கினாரு. வணக்கம் நேண்டே நீங்க தான் பப்பு நாண்டாரு. ஆமா நேண்டே இந்த மைக்கெல்லாம் செக்அப் பண்ணுங்கன்றார். உடனே பகுமானம் பண்ண ஆரம்பிச்சேன். இப்படி இருந்தேன். ஹலோ மைக் டெஸ்ட் 23. ஹலோ எனக்கு கொஞ்சம் ஏற்று தலைவர். ஹலோ மைக் டெஸ்ட் 23. கொஞ்சம் பேச போறீங்க. ஹலோ ஓகே ஓகே ஹலோ மைக் டெஸ்ட் 23 அப்படின்னு எல்லாத்தையும் செக்அப் பண்ணிட்டு எல்லாம் நல்லா இருக்கு சரியா இருக்குமே படத்தை ஏற்றி வைங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட போயிட்டேன். சாப்பிட்டு வந்து பார்க்குறேன் ஆளுங்கான மைசீட்டி காணா. என்னாச்சு? நான் தானே ஏற்ற சொல்லி புரட்டி குட்டியான எழுதிட்டேன் முடிச்சு. ஐயப்பா கடைசி நாடகத்துக்கு நீ தானே. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒளிவுல அமைப்பு மகாஸ்ரீ. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொட்டகை அமைப்பு கோயில் கொட்டகை அமைப்பு கொட்டகைக்காரவர்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாடக அமைப்பு எந்த நாடகமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பரிசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி சிறந்த முறையில் சிறந்த நடிகர்களை கொண்டு குறித்த நேரத்தில் நடத்தி தருவார். சிறந்த ஒரு நாடக அமைப்பாளர் வைகை தென்றல் கருவூரை சேர்ந்த எஸ்பிபி கீதப்பிரியன் அவர்கள். எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் வைகை தென்றல் கருவூர் எஸ்பிபி கீதப்பிரியன் அவர்கள் அலங்கே சிறந்த அமைத்து தருவார். அப்புறம் சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு. எப்படி சாப்பாடு அடேங்கப்பா ஆட்டுக்கறி ஆட்டு முட்டை நாட்டுக்காளி முட்டை ஆட்டுக்கறியா முட்டை ஆட்டு குட்டாரையா இருக்கு. ஆமா கொட்டை இருக்கும். நாட்டுக்கோழி முட்டை நாட்டுக்கோழி ஆட்டுக்கோழி கவனிச்சாங்க. பரிமாறின பக்கம் நல்லா சாப்பிடுப்பா அன்பான முடியும் சும்மா நல்லா கவனிச்சாங்க. உண்மையிலே இந்த பரிமாறின பக்கம் ஒரு மனுஷன் உழைக்கிறது எதுங்க குறிச்சா வயிற்றுக்காக தானே. ஆனா நம்ம ஊர்ல கலைஞர்களுக்கு நல்ல மரியாதை அந்த உபசரணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பக்குவம் ஏன்னா அவ்வளவு நம்ம மேல பற்றுதல். ஒரு சில ஊர்கள் எல்லாம் போனா மரியாதை அப்படி இருக்கும். எப்படி ஊர் சில ஊர்கள் எல்லாம் சொல்ல விரும்பல. ஒரு போன மாசம் ஒரு ஊர் நாடத்துக்கு போயிருந்தா போனே பூரா ஊர்ல சரியான போதை இல்லாத வண்டி நாடு வண்டி ஊருக்குள்ள நுழைஞ்சு ஒரு ஆள் ஆரம்பிச்சிருமா நாடகாரங்க வந்துட்டாங்களா அதோட நினைச்சிட்டு நேரி எங்க அக்கால இழுத்துட்டாங்க முதல்ல அப்படின்னு. சரி அதோட சும்மா இருக்கிறது இல்லையா வந்துட்டேன் ஒரு சாப்பாடு ஓடுறப்பா சாங்க சரி பள்ளிக்கூடத்து சாவி எடுத்துக்கிட்டாங்களான்னு எங்கிட்ட தேடி பார்க்கறாங்க சாவியை காணா. சாவியை தொலைச்சிட்டாங்களா? கடைசியில மூதேவி சத்தம் போட்டது அதுதான் இடுப்புல வச்சிருக்கு போதும். கடைசியில உள்ள விட்டு பாக்குறேன் மனுஷன். சரி கூட்டுக்குள்ள சாவிய என்ன விட முடியல. கடைசியில உள்ள விட்டு திறந்துட்டேன் மனுஷன். நீங்க மனுஷன் ஆம்பளை இருக்கிற ஒரு பக்கம் பொம்பளை இருக்கிற ஒரு பக்கம் உட்கார்ந்து இருந்தா. ஆனா உண்மையில பரிமாற பக்கம் எப்படின்றீங்க? ஒரு ஆள் இலையை போட்டுக்கிட்டே வந்தார். இன்னொரு ஆள் கப்பு வச்சுக்கிட்டே வந்தார். மூணாவதா வந்து அப்புறம் அவன் கெட்டிக்காரு என்ன பச்சை கப்ப பூரா தட்டி விட்டுக்கிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஆள் சோற வச்சிருந்தார். சரி அடுத்த ஆள் குழம்பு ஊத்த வந்தாரு. அப்பதான் ஒரு பெரிய மனுஷன் வந்தாரு. என்ன வந்தாங்களா நான் தாண்டா குழம்பு ஊத்தேன்னு சொல்லிட்டு வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை பள்ளிச்சுன்னு போட்டிருந்தாரு. உடனே என்ன தெரியுமா வேட்டியை தூக்கி மடிச்சு கட்டினாரு.
அம்மா சரி. அப்ப கிட்ட கேட்டார் தம்பி பப்புனு யாரும் கேட்டார் நான் தாண்டே அப்படியா பகுமானமா எப்படி உடனே வேட்டியை தூக்கி மடிச்சு கட்டினாரு பாரு உங்களுக்கு ஒரு வாசம் இருக்குமே. குழம்பு கரை ஊத்துருமா வேட்டி வந்து அதுக்கப்புறம் வீட்டுல தப்பா வைவாங்களாம் சரி. வேட்டி தூக்கி மடிச்சு கட்டினாரு சரி. மூதேவி உள்ள டவுசரும் அதையே நீ பாக்குறீங்க என்ன பண்ண சொல்ற புண்ணியும் போது தெரியுது இல்ல ஐயோ, ஒரு குழம்புல அப்படி தூக்கி அலைச்சி தூக்கி வாயில ஊத்துன மனுஷன் யார் வாயில ஓ வாயிலனே நீதான் வெட்டியது நான் வந்து அன்னைக்கு ஆனா உன்கிட்ட ஊத்துனாலும் பரவாயில்ல என்கிட்ட வரும்போது என்ன பண்ண தெரியுமா என்ன பண்ணாப்ல? அப்ப நீதானா சொல்லி தூக்கிட்டு குத்த வச்சுட்டு உட்கார்ந்து இலையில கொத்தோட வந்துச்சு எச்சி ஊறிச்சு முடியல அப்புறம் ஓ வாயில கொடுத்துட்டு நீதான் உரிச்சுக்கிட்டு கிடந்த நான் வந்தேன் எலும்ப உரிய முடியல ஆமா வேணும் இல்ல அப்படியெல்லாம் கொண்டு வச்சாங்க ஆனா நம்ம ஊர்ல பரிமாறின பக்குவம் கவனிச்சிருதான் உள்ள நடிகர்களுக்கு என்ன தீனி செஞ்சு கொடுக்கறது நாடகத்தை ரசிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு உண்மையிலேயே மதிப்பிற்கு அன்னமிட்ட கைகளுக்கு வளமிட்ட நன்றி நன்றி வணக்கம் அப்புறம் அந்த நாடகத்தை கண்டிருக்கிற மாதிரி பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் குழந்தைகள் ஊர் கவுடர் ஜக்கைய கவுண்டர் மற்றும் ஊர் பொதுமக்கள் பொம்மை கவுண்டர் பட்டி அன்புடங்களுக்கு நன்றி வணக்கம் இளைஞர் பெரியவர்கள் தாய்மார்கள் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் எல்லா பேரையும் சொல்லி வேகமா முடிச்சுட்டேன் இனி யாரை சொல்லணும்னா என் பேரை சொல்லணும் அப்புறம் யார் பேரு உங்க பேரு ஆளுங்க கேட்டாப்ப யார் பேரா நோட்டீஸ் எல்லாம் பாருங்க பொம்பளை பிள்ளை பேர் அலைகிறாங்க நாங்க ஈசானி மொழியில பாருங்க செய்யுங்க மக்கள் சேவை அது உண்மை நான் கைவிட உண்மையிலேயே மக்கள் சேவை நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாதுல்ல நான் தானே செய்ய போறேன் எனக்கு அனுமதிங்க வந்திருக்கிறது ஆட தாரகை நாட்டிய பைங்கிலி சரி. நாட்டிய ஆளு ஆ. நாட்டிய இது நாட்டிய ஏது என்று சொல்லக்கூடிய மதிப்பிற்குரிய மதுரை ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ் காமி பட்டாம்பூச்செடி அடி பட்டாம்பூச்செடி பட்டாம்பூச்செடி அடி பட்டாம்பூச்செடி கொட்டாம்பூச்செடி அடி கொட்டாம்பூச்செடி பல பொருள் ஜொலிக்கிற பவள கண்ணாடி பக்குவமா வந்து நில்ல மாமி முன்னாடி அழகி அழகி அடமுனகி ஆக்கணும் கடவுள கையை குடிக்கணும் கணக்கில் உமா கொடுக்கணும் கடவுள கையை குடிக்கணும் கண்ணத்தில உமா கொடுக்கணும் அட பட்டாம்பூச்செடி அடி வட்டாம்பூச்செடி அடி கொட்டாங்கூச்செடி அடி கொட்டாங்கூச்செடி முறகட்ட நாய் உனக்கெல்லாம் தங்கச்சி வேணும் அக்கா வேணும் அக்காவை போட்டுட்டு கண்ணத்துல கொடுக்கணும் தொழில் கர்மம் என்ன பண்றது நானு தொழில் தரமா இந்த சொல்லி வச்சுக்கிறாத என்ன? 6 மணி வரைக்கும் யாராவது கும்பட பிள்ளை பார்க்க வந்தீங்க ஒழுங்கு எடுத்துருவேன் இந்த சொல்லிக்கிறார் 6 மணிக்கு டான்ஸ் நல்லா நீ என்ன முறை இல்லை என் பேர் சொல்லணும்ல உங்கள் முன்பு பேசிக் கொண்டிருப்பது சென்றிடமெல்லாம் பேர் புகழ் பெற்று தனக்கென்று ஒரு வெற்றி சாம்ராஜ்யம் படைத்த அன்பு தந்தை நாடக ஆசிரியர் கலை முதுமணி பட்டம் பெற்றவர் மதிப்பிற்குரிய மதுரையைச் சேர்ந்த எம்ஜி முனியராஜன் ராஜ நடிகர் அவருடைய மகன் எம் கிருஷ்ணகுமார் பப்புனுக்காமி நாந்தாங்க என் பேர் கிருஷ்ணகுமார் பப்புனி என் தர பேர் சம்பளம் பூரம் போட்டு வந்துகிட்டு இருப்பேன் நன்றி நன்றி வணக்கம் 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 நன்றி நன்றி அடி போதுங்க கும்பிட்டு சும்மா இல்ல இல்ல இந்த கைதட்ட சொல்றதும் சரி அது அவங்களுக்கு தெரியும் யாராருக்கு எதை செய்யணும்னு அவ எதை ரசிக்கிறாரோ அது தான் செய்வாங்க ஆனா நீ சமாளிக்காத என்ன டான்ஸ் பேரை சொல்லும் பாட்டு பண்ண இல்ல ஆமா என்ன பாட்டு பண்ண கட்டாம்பூச்சிடி கொட்டாங்குச்சிடின்னு பண்ண இல்ல ஆமா டான்ஸ் பண்ண பப்புனு பாடணும் பப்புனு படம் சொல்லுங்க மாமா மாமாக்கா ஒரு பாட்டு உங்களுக்காமா கெஞ்சி உங்களுக்கு படம் நான் யாருக்கு பாட போறேன் கெஞ்சி கேட்கிறேன் சரி எனக்கு வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ கடைசி வரை யாரோ வீடு வரை உறவு ஐயோ வீதி வரை காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ கடைசி வரை யாரோ
தெரியுது மட்டைக்கு போறவங்களோட வந்துருக்கீங்க மட்டை ஏங்க அப்படி ஆச்சாரத்தனமா செய்யறீங்க ஏங்க உங்க பாட்டு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா போதுப்பா வீடு வரைக்கும் விட முடியாது வேறு வரைக்கும் நான் ஓடிட்டு போறேன் ஆனா நீ பாடுறது கூட கவலை இல்லை மாப்பிள்ள சரி நீங்க வாசலை பத்தி கூட கவலை இல்லை நான் ஜாகிரதையில எத்தனை இருக்கு சந்தோஷம் அங்கெல்லாம் ஆத்தா வரலாம் நீங்க சிரிச்சிட்டீங்கல்ல நான் ஜாக மாட்டேன் இன்னும் கொள்ள வேலை லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன் கொள்ளாம போக மாட்டேன் இப்படி எல்லாம் பாடக்கூடாது வேற மாதிரி பாடணும் வேற மாதிரி உங்க பாடவாமா பாருங்களா ராஜாவுக்கு ராஜா நான் தான் உனக்கு மந்திரிங்க யாரும் இல்லை ராஜாவுக்கு ராஜா நீதான் உனக்கு மந்திரிங்க யாரும் இல்லை அடுத்தவனு கெடுத்ததில்லை வகுத்துலதா அடிச்சதில்லை அடுத்தவனு கெடுத்ததில்லை வகுத்துலதா அடிச்சது உழப்பனுப்பி கொடுத்து நிற்கிறேன் நீ உண்மையான ஊருக்குள்ள ராஜாவுக்கு ராஜா நீதான் உனக்கு மந்திரிங்க யாரும் இல்லை யாரையும் கெடுக்கணும்னு நினைக்கிறது கிடையாது ஆமா அவங்க எல்லாம் வந்து மாட்டிக்கிறாங்க நான் என்ன அப்படி வந்து காப்பாத்தி தான் விடுறேன் கண்டிப்பா ஆனா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஆனா ரொம்ப ரெண்டாவதா புகழ்ந்து பாடிருக்கீங்க அங்க சந்தோஷம் ஆனா மறுபடியும் தூக்கி கொண்டு சுடுகாட்டுல அமுக்குற மாதிரி அமையிருந்தா உனக்கு பதில் பாட்டு நான் எப்படி பாடிருப்பேன் தெரியுமா பாடுங்க பாப்பா தம்பிரா நான் பாட்டு பாடுறேன் அது பினிஷிங் பாட்டு நீங்க இப்ப சரியா பாடணும் உன்னை கோரஸா பாடணும் பாக்குறீங்களா மழையை விரிச்சு வீசி மாட்டுறத மாட்டு எதுவும் கிடைக்கலன்னா அதை செய்யும் முதல்ல அப்படின்னு இருக்கேன் அதனால எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டேன் இனி பொம்பளை பிள்ளைய அனுப்பிக்க போறேன்னா மாமா வேலை பார்க்கறேன்னு நினைச்சிடாங்க இல்லையா அப்படி ஆடுறதுக்கு அனுப்பி வைக்கிறேன் அன்னைக்கு இப்படிதான் ஒரு ஊர்ல பொம்பளை பிள்ளை அனுப்பி வைக்கிறேன் அவருக்கு ஒரு பெரிய மனுஷன் சிந்திச்சு எவ்வளவு வாங்குறேன்னு இருக்கிறாரு நான் புரோக்கர் வேலையா பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால வந்த பப்புனு என்னத்தையோ பேசிட்டு போனேன் கூடாது வளவளன்னு பேசி அறுக்க மாட்டேன் அனுப்புற நடிகளை சரியான நேரத்துக்கு அனுப்பிடுவேன் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன் பெரியவர்களே தாய்மார்களே சான்றோர்களே உங்க குழந்தைகளை நல்லபடியா படிக்க வைங்க நல்ல கருத்துக்களை சொல்லி கொடுங்க கெட்டதுகளை சொல்லி கொடுக்காதீங்க நம்ம தான் ஒரு சிலர் படிப்பறிவு இல்லாம சொல்றோம் வருங்கால சந்ததிகள் உங்க குழந்தைகளை நல்லா படிச்சு வருங்காலத்துல பெரிய பெரிய அதிகாரிகளாக பெரிய பெரிய விஞ்ஞானிகளாக குறிப்பா சொல்ல போனோம்னா நம்முடைய ராமேஸ்வரத்திலே பிறந்து மறைந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் மாதிரி பெரிய விஞ்ஞானியாகணும் நம்ம நாட்டுக்காக சேவை செய்து உங்கள் அனைவருடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி இருக்கிறேன் கைதட்டிய உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம் வணக்கம் கொஞ்சம் குழப்பா பொம்பளை பாவடை கட்டவன அம்மனை குட்டியா வரும் நானும் சாப்பிடல ஏன்னா அப்துல் கலாம் ஐயா பேரை சொல்லாமே கைதட்டிய பாருங்க அதுதான் நம்ம நாட்டுக்கு கிடைச்ச பெருமை நான் கேள்விப்பட்ட விஷயத்தை சுருக்கமா பகிர்ந்துக்கிறேன் உண்மையோ பொய்யோ நீங்க ஆராய்ச்சி பண்ணிக்கங்க 2 நிமிஷம் தான் நிற்பேன் அப்புறம் படக்கம் உள்ள போயிடுவேன் கேள்விப்பட்ட விஷயத்தை சுருக்கமா பகிர்ந்துக்கிறேன் உலகத்துல எத்தனையோ நாடுகள் இருக்கலாம் எல்லா நாடுமே ஒரே ஒரு நாட்டை பார்த்தா பயப்படுமா அது எந்த நாடு சொல்லப்படும்னா அமெரிக்க நாடுன்னு சொல்லுவாங்களா அந்த அமெரிக்க நாடே இப்போதைக்கு ஒரே ஒரு நாட்டை பார்த்தா பயப்படுமா அது எந்த நாடு சொல்லப்படும்னா அதான் நம்முடைய இந்திய பாரத திருநாடு அதுக்கு வழிவகுத்தவர் நம்முடைய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தான் ஏன்னா நாசாவில் கூப்பிட்டாங்களாம் ஐயா எங்க நாட்டுக்கு வாங்க உங்க ஆராய்ச்சியை தொடங்க உங்களுக்கு பணம் வேணுமா நகை வேணுமா வீடு வேணுமா என்னையா வேணும் எது வேணாலும் நாங்க தர்றோம்னு சொன்னாங்களாம் அதுக்கு அவர் சொன்னாராம் போங்கடா அப்படின்ட்டு நான் படித்த படிப்பு நான் கற்ற கல்வி நான் பிறந்த இந்திய திருநாட்டுக்கு தாண்டா பயன்படணும்டாரா காரணம் நம்ம நாடு மீது கொண்ட பற்றுதல் இதை விட ஒரு பெரிய விஷயம் சுருக்கமா சொல்றேன் அந்தந்த நாட்டு தேசிய தலைவர்கள் இறந்துட்டாங்கன்னா அந்த நாட்டு தேசிய கொடியதே அரைக்கம்பத்துல பறக்க விடுவாங்க அது உலக இயல்பு ஆனா நம்முடைய மறைந்த மாமேதை டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இருந்து இன்னைக்கு அந்நிய நாடான அமெரிக்க நாட்டுல வெள்ளை மாளிகையில அந்த நாட்டு தேசிய கொடிய அரக்கம்பத்துல பறக்க விட்டுருக்காங்க அந்த அளவுக்கு நம்ம நாட்டுக்காக பேரும் புகழ் கொடுத்தவர் அவர் மாதிரி குழந்தை நல்லபடியா படிக்க வைங்க நல்ல கருத்துல சொல்லுங்க ஏன் சொல்ல வரேன் ஏன் இதை சொல்ல வரேன்னா இம்புட்டூன்னு சின்ன போய் கூட பாருங்க கோத்தவங்க அம்மா அவங்க உட்காந்து பேசுறாங்க என்ன பண்ண சொல்றீங்க அது குறிப்பா பொம்பளை பிள்ளைலாம் பார்க்கணுமே இந்த செல்போனை வச்சுட்டு பொம்பளை பிள்ளை பேசுற பேச்சு ஆம்பளை பிள்ளைகிட்ட அவ்வளவு பிரச்சனை இல்லை பொம்பளை பிள்ளை எப்படி பேசுறது தெரியுமா ஹலோ மாமா எங்க இருக்கீங்க சொல்லுமே செல்லாம் என்னடி கொண்டுட்ட ஒரு மாதிரி வாங்க மாமா சாப்பிட அந்த போன் நோக்கி
நோக்கியாவா இல்ல நக்கியாவான்னு தெரியல. போன இப்படி பாருங்க, போன்ல ஒரு நம்பர் இருக்க மாட்டேங்குது. இது முதல் ரகம். இது ரெண்டாவது அப்படி இந்த செல்போனை சைலண்ட் வை பண்றமா, அதை போட்டு பொம்பளை போய் சத்தம் காதுகளே பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க தெரியுமா? எப்படி இதுல பேசுற சத்த வெளியே கேட்டுருமா, பக்கத்து வீட்டுக்காரன் எவன இருக்கானா அப்பா தர சொல்லிடுவாங்களேன்னு குருட்டு கோழி கலவாணி மாதிரி திரும்பி பார்க்கறது. எப்படி பாக்குறது? அப்படியே பாக்குறியா? இன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தனியா போய் செல்போன் பேசுதோ, அன்னைக்கே குடும்ப குண்டிய திருப்பம் தார்த்தா. ஏன் என் பக்கத்து வீட்டுக்காரையில அதிர்ச்சியில பேசுறவன் அவன் எப்படி பேசுவான் தெரியுமா? எப்படி? அதனால எல்லாம் அல்ல கரிகர சூழல் ஐயப்பனை வணங்கி மற்ற காரியத்தை பார்க்கணும்ன்றதுனால ஆமா ஐயப்பனை வணங்கணும்னு நினைச்சேன். ஆனா நான் ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன். நான் இப்போ ஒரு பாடல் பாட போறேன். இந்த பாட்டு ஏகப்பட்ட ஊர்ல பாடியிருக்கேன். அதில் ஒரு 4 வருஷம் கழிச்சு அந்த ஊருக்கு நான் போகும்போது ஒரு ஆத்தா வந்து சொன்னாங்க, தம்பி இந்த பாட்டை நீங்கள் பாடினீங்க, இந்த பாட்டை பாடினதுலேருந்து என் புருஷன் குடிக்கிறதே நிறுத்திட்டாரு, அதனால் உங்களுக்கு நன்றி, இதனால என் குடும்பம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆத்தா கையெடுத்து கும்பிட்டாங்க. அதனால இந்த குடியினால எத்தனை குடும்பம் கெட்டு போச்சு அப்படின்றத எப்படி சொல்லணும்னா, ஏத்தலைவா அடித்தாலும் தந்தாயி வகை குடிச்சா தானே வெறுக்கிறா, கால் முடமானாலும் காப்பாசும் தந்தாயி வகை குடிச்சா தானே வெறுக்கிறா. இந்த உண்மையை புரிஞ்சு நல்லதை தெரிஞ்சு நடந்துக்கப்பா. குடிச்சா நாட்டுல வீட்டுல ஊர்ல இப்ப மதிப்பிருக்கா. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், ஆடு ரேசி வண்டி வச்சிருந்தேன், 4 மரச்சு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அது அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அது அத்தனையும் போச்சு சரக்கால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் ஆடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். குடிதாவே நாமப்பா குடும்ப கட்டி போகும்னு அப்பவே சொன்னாங்க, அதை நானும் கேட்கல. விழிஞ்சா பொழுதடைஞ்சா கிளாஸ் மார்க் கதைய தேடி நடையா நடந்தோம், அதை எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாவை எல்லாம் அடகி வச்சு குடிச்சு விட்டோம், கொண்டாட்டி கொள்ளு செலுத்தி பட்டு தண்ணி அடிச்சு விட்டோம். அடகு வச்சு குடிச்சதுண்டு, கொண்டாட்டி குளிச்சு பச்சை தண்ணி அடிச்சதுண்டு. எல்லாமே முடிஞ்ச பின்னே குடலும் தானே வந்தது. எல்லாமே முடிஞ்ச பின்னே சரி கண்ட கண்ட காலாவதி சரக்கா வாங்கி குடிச்சு இந்த குடலும் தானே வந்தது. நீங்க தண்ணி ஊத்தி குடிக்கணும், நீங்க சாக்கல தண்ணி. கைகால் நடுங்குது பல குடும்பத்திற்கு தெரியுது. ஆடு வச்சிருந்தேன் ஆடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போவன்னு புதுசா குடிக்கையிலே மேலே பறந்தேன், ஆவிலே பிறந்தேன். இன்னைக்கு இரவி சபிதுப்பா இருக்க இருக்க கொள்ளுங்கப்பா. எல்லாமே முடிஞ்ச பின்னே சக்தி இழந்தேன், நான் சக்தி இழந்தேன். குடியார பெற்ற உள்ளே நாடு எத்தி தெரியலப்பா. நாடி நடந்துள்ளது கண்ணு ரெண்டு மங்கு குடிகாரை பெற்ற புள்ள நாடு எத்தி திரிகிறப்பா. நாடி நரம்புலத்து கண்ணு ரெண்டு மங்குதப்பா. வள்ளுவன் தாண்டி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறது. நீங்கள் இங்க இமட படிக்கிறீங்க, இங்க யாரு கேக்குறா? வள்ளுவன் காந்தி சொன்ன சரி. வார்த்தைகளை மதிக்கிறேன். இனிமே யாரும் குடிக்க வேணாம்னு
மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசி வண்டி வச்சிருந்தேன் 4 மரசே நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன்